ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ் தானே டெய்லி லைஃப் ஆஃப் த இமார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஃபன்னாகவும் நார்மலாகவும் தான் போயிட்டு இருக்கும். அண்ட் அந்த இடத்துலையுமே சில ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் த இமார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 5. இப்போ ஷுவாஹே கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு அவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றா. அந்த இமார்டல் ஜோஹோ இறந்துட்டாரு. கல்டிவேஷன் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணபடி பார்த்தா அவரை அடிச்சே சாகடிச்சிருக்காங்க. பட் இமார்டல் ஃபேஸ்ல இருக்கிற ஒருத்தரை எப்படி சார் அடிச்சே சாகடிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. அதான் இதை பண்ண உனக்கு ஏத்துக்கிட கஷ்டமான்னு கேட்கவும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றா. சரி ரிப்போர்ட் பண்ண வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கவும் ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷன் உங்களை கொல்ல சொல்லி ஒரு பெரிய ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய மெர்சினரிஸும் இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஏன் மேலாம் யார் கை வைக்க முடியும் அப்படின்னு ஷுவாஹி சொல்றான். அதுவோ கரெக்ட் தான், நீங்க இந்த சிட்டியோட ஹீரோ, கண்டிப்பா உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க சார் நான் சொல்லிட்டு போறேன். ப்ளீஸ் ஹெல்ப் எடுங்க அப்படின்னு சொல்லி ஷுவாஹி நம்ம ஹீரோ கிட்ட போன்ல கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனுக்காக ஒரு ஸ்பெஷலான சூட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு பிடிச்ச நூடுல்ஸ் 30% ஆஃபர்ல வைக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போறான். இந்த வருஷம் வேற லெவல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த மால்குள்ள இருக்கிற எல்லாருமே கோவி அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஷ்ரிம்ப் 300 டைம் பீஃபோட சூப்பரா இருக்கும். நான் ஒரு தடவை என் அங்கிள் கூட போய் சாப்பிட்டேன்னு சொல்லவும் என்ன விட்டுட்டு ஏன்டா போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். இந்த ஏன்சியன் பீகாக் ஃபெதரை பாருங்களேன், செமையா இருக்கு அப்படின்னு கோஹா பாக்குவான். ஆக்சுவலி இது ஒரு கல்டிவேஷன் விங்ஸ். எங்கப்பா இது 100 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி லின் பாக்குவோம். பட் இது எல்லாமே மேஜிக் ஐட்டம்ஸ்ங்கிறதுனால நம்மளால இதை காசு கொடுத்து வாங்க முடியாது. அப்படியே நம்ம வாங்க ட்ரை பண்ணாலும் இதுதான் தன்னோட மாஸ்டரை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சன்றன் கோஹா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேஜிக்கல் ஐட்டம்ஸ்க்கு ஓன் மைண்ட் உண்டாப்பா. ஹை லெவல் கல்டிவேட்டர்ஸ்னால இதுங்க வாய்ஸை கேட்க முடியுமான்னு சென் சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இங்க வந்ததுல இருந்து எல்லா மேஜிக்கல் ஐட்டமும் என்ன வாங்கிக்கோங்க மாஸ்டர், என்ன வாங்கிக்கோங்க ப்ளீஸ், என்ன வாங்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் அதுங்களை பார்த்தா பாவமா இருக்கு நம்ம ஹீரோ ஸ்வாடு சொல்லவும். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு என் நூடுல்ஸ் தான் பெட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தான். இதை கேட்டு அந்த மேஜிக்கல் ஐட்டம்ல ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிருது. அச்சோ இந்த மேஜிக்கல் ஐட்டம்யா எப்படி தொங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டாஃப் பாக்குறா. இவங்க தான் அந்த ஃபேக்ஷன் 60ல இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா. நம்ம சேல்ஸ்மேனை யூஸ் பண்ணி இவங்களை நிறைய தேவையில்லாத பொருளை வாங்க போய் அவங்க நமக்கு கடங்காரன் ஆகணும் அப்படின்னு இந்த மாலோட ஓனர் சொல்லவும். ஆனா சார்னு கூட இருக்கிறவன் சொல்றான், நான் சொன்னதை மட்டும் சைடா ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷன் இந்த ஷுவாஹே அட்டாக் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், இவனை என்னால எதிர்க்க முடியாது. பட் அவன் ஸ்கூலோட ஜூனியர்ஸ்க்கு நான் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அந்த மாலோட ஓனர் நினைக்கிறான். இப்ப எல்லாருமே ஷாப்பிங் மேல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சேல்ஸ்மேன் வந்துட்டு, சார் உங்களுக்கு இது வேணுமா, இந்த வியர் ஹெட்செட் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சென்னுக்கு மாட்டி விடுறான். புதுசா அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ மாதிரியே தான் எல்லாமே டச் கண்ட்ரோல்ல இருக்கு. இதை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டி டம்பிள்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் இது 60,000 ஸ்பிரிச்சுவல் காயின்ஸா, என்கிட்ட அவ்வளோ இல்லையேன்னு சொல்லவும். கவலையே படாதீங்க சார், நம்ம கிட்ட லோன் ஆப்ஷன் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க கல்டிவேட் பண்ற ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்லவும். ஆனா அப்படி பண்ணா உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்டே இருக்காதுன்னு கோஹா கேட்கறா. கவலையே படாதீங்க சார், இதுல இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை செலுத்தலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ் டெக், 2% சான்ஸ் ரேரான பீஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ற அது ஹெல்த்தியா தான் பிறக்கும். அதை வளர்க்குற ட்ரைனிங்கை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் லோனுக்கு வாங்கினா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி லின் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுங்க அந்த ட்ராப்ல விழுந்துடக்கூடாது, நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை லோன்ல வாங்க வேணா, நானே உங்களுக்கு பதில் பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. ஓ சாரி மேடம், இதை உங்களால காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அப்படி நீங்க வாங்குறதா இருந்தா ஃபுல் அமௌண்ட் தான் கொடுக்கணும், ஆஃபர் வராது அப்படின்னு அவன் சொல்லுவான். மாஸ்டர் இவங்க வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோட ஸ்வாட் சொல்லவும். 30% நீதான ஆஃபர் போட்டுக்க நம்ம ஹீரோ போஸ்டர் காமிக்கவும். இன்னைக்கு எங்ககிட்ட டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு அண்ட் ஃப்ரீ ஆர்டர்ஸும் இருக்கு. பட் அந்த ரேண்டம் பார்க்கியூ எக்யூப்மெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு கோல்டன் பால் எடுத்து உள்ள போடுறான். இதை நீங்க சுத்தி உங்களுக்கு கோல்டன் பால் வந்துச்சுன்னா எல்லாம் ஃப்ரீ, சில்வர் பால் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க 100 ஸ்பிரிச்சுவல் காயினை யூஸ் பண்ணி இதை சுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சில்வர் பால் வந்ததுக்கு இந்த டாய்லெட் பேப்பரை ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி 800 காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பான். சோ அவங்களுக்கு 8 சான்சஸ் இருக்கு அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்றாரு. இந்த விஆர் கிளாஸ் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு தடவை கோல்டு பால் வந்தா போதும், அதை நீங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போலாம்னு நம்ம சொல்லிட்டு இதுக்குள்ள 30,000 சில்வர் பால் இருக்கு, கண்டிப்பா கோல்டு இவனால கெடுக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறேன். நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ஸ்பிரிட் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு நீ லக்கியா இருப்பா, அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் இப்ப ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவோம். இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே லக்கியானவனா இருப்பான். ஹீரோ எடுத்த உடனே ஒரு கோல்டன் பால் வர வைக்கணும். நீ ரொம்ப லக்கிப்பா, உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டினா. ஓ என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலி அந்த விஆர் ஹெட்செட்டுக்கு 2 தடவை கோல்டன் பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும். 2வது தடவை அது உங்களுக்கு வரலன்னா கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே 2வது தடவையோ கோல்டன் பால் வர வச்சிருந்தான். இல்ல சாரி, அதுக்கு நீங்க 3 தடவை எடுக்கணும்னு சொல்லவோ திரும்பவும் நம்ம ஹீரோ எடுக்கவும் வாங்கலி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். சேல்ஸ்மேனால இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க கூப்பன் ஓன் பண்ணிருக்கீங்க, நீங்க லெவல் அப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இப்பவே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டா ஜஸ்ட் அந்த கிளாஸ் மட்டும் ஃப்ரீயா வாங்கிட்டு போலாம். அப்படி இல்லைன்னா 2 ரெட் ரூபீஸ் எடுத்தீங்கன்னா அந்த ரேரான மேஜிக்கல் பீஸ் டெக் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சேல்ஸ்மேன் சொன்னா. நம்ம ஹீரோ ஒரே ஸ்பின்ல 2 ரூபீஸ் எடுத்துட்டான். அந்த விஆர் ஹெட்செட் மட்டும் இல்லாம இப்ப அந்த மேஜிக்கல் கீ ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸ்பென்னிங் கரெக்டா டார்கெட்
பண்ணி ஆர்டர் ஃப்ரீயா நம்ம ஹீரோ வாங்குறான். அடுத்ததா லாட்டரியில நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட வின் பண்றான். எல்லா அனிமே ஃபிகர்ஸ்க்கும் 10% ஆஃபர்ல கிடைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பால வின் பண்றான். நம்ம ஹீரோவோட லக்ல நிறைய விஷயங்களே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இவன் தானே நம்ம மாலோட நம்பர் 1 சேல்ஸ்மேன், இவனே இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மால் ஓனர்ஸ் டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கு மேல அவனுக்கு எந்த கோப்பனும் கிடையாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லவும், சரி இதுக்கு மேல உங்களுக்கு கூப்பன் கிடையாது, பட் பதிலுக்கு இந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுக்கவும், ஓகே நம்ம ஹீரோவா அதை வாங்கிக்கிறான். இந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் வாங்க தான் மெயினாவே நம்ம ஹீரோ அங்க வந்திருப்பான். பார்த்தா அதுக்குள்ள கெட் ஒன் மோர் ஃப்ரீ வித் திஸ் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. சாதாரண ஸ்நாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரினே இன்னொரு பாக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு கெட் ஒன் ஃப்ரீ கார்டு இருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ அந்த மொத்த கடையவுமே காலி பண்ணிட்டான். சார் என்னாச்சுன்னு ஸ்டாஃப் வந்து கேட்க, பாட போமா நான் இந்த சேல்ஸுக்கு செட் ஆக மாட்டேன், வேலையை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. நம்ம ஹீரோ இருந்ததுனால நிறைய காசை சேர்த்து வச்சு ஷாப்பிங்க ஃப்ரீயா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை நாங்க அந்த லோனை வாங்கல. எங்க ஃபியூச்சர் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்டே இருந்திருக்காதுல்ல. வாங்கலிங்களோட லக் இருக்க போய் இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிருக்குன்னு சொல்லவும், இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஓசியில நிறைய வாங்கிட்டோம், பேசாம நாளைக்கு ஸ்கூல்ல நம்ம சேரிட்டி சேல் நடத்தலாமா அப்படின்னு சென் கேட்கறான். எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்கவோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை சரின்னு சொல்றான். என் மாஸ்டர் ஏதோ எனக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி ரொம்ப எக்ஸைட்டடா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த ட்ராக் சூட்டை தான் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட்லயும் இந்த எபிசோட்லயோ ஒரு டால் மாதிரியான ஒரு சின்ன பொம்மை நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு ஸ்பிரிட் தான். அதை நெக்ஸ்ட் எபிசோட்ல நமக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த எபிசோட்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்கிட வேண்டியது, ஃபோர் எம்ப்ளம் ஃபேக்ஷனோட 2 மெம்பர்ஸ் நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுல ஜுவாஹி அதுக்கான பேரை வாங்கியிருப்பான். சோ ஃபேக்ஷன் வந்துட்டு ஜுவாஹியை டார்கெட் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வந்து தான் அப்படி ஆனதுனால நம்ம ஹீரோவோட ஸ்கூலையோ டார்கெட் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.